வணக்கம். காஃபி, டீயை அதிக அளவில் குடிப்பதால் இதய நோய்கள், வயிற்று பிரச்சனைகள், இரத்த சோகை உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் எச்சரித்துள்ளது. இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் ICMR மற்றும் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் இணைந்து நலமான வாழ்விற்குரிய 17 புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. நாம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவில் அரிசி, கோதுமை ஆகிய தானிய உணவுகள் 45 விழுக்காட்டிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பருப்பு, முட்டை, இறைச்சி ஆகிய உணவுகள் 15 விழுக்காடும், கொழுப்புச்சத்து நிறைந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட பருப்பு வகை உணவுகள் 30 விழுக்காடும், பால், தயிர், நெய் ஆகியவை 10 விழுக்காடும் என்ற அளவில் உணவுப் பொருட்கள் இருக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் நமது அன்றாட உணவில் கீரைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. பாலில் கலந்த டீ, காஃபியை அதிக அளவில் அருந்தக்கூடாது என்றும் அதற்கு மாற்றாக மூலிகை கலந்த தேநீர் பானங்களை குடிக்கலாம் என்றும் ICMR அறிவுறுத்தியுள்ளது. உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் சாப்பிட்ட 1 மணி நேரத்திற்கு பின்பும் காஃபி, டீயை அருந்தக்கூடாது. அப்படி அருந்தினால் உணவில் உள்ள இரும்பு சத்துக்களை டீ, காஃபி ஆகியவற்றில் உள்ள காஃபின் என்ற பொருள் உறிஞ்சி விடுவதாக இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. இதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் தடுக்கப்படுவதால் இரத்த சோகை உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படுகிறது. காஃபி, டீ ஆகியவற்றில் அதிக அளவில் உள்ள காஃபின் காரணமாக நரம்பு மண்டலம், இதய தமனி, இரத்த நாளங்கள் பாதிக்கக்கூடிய ஆபத்து உள்ளது. இதன் காரணமாக இரத்த ஓட்டம் தடைபட்டு இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உள்ளிட்ட நோய்களுக்கு இது காரணியாக அமையக்கூடும் என்று இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் எச்சரித்துள்ளது. மேலும் செரிமான கோளாறு, குடல் புற்று போன்ற வயிற்று நோய்களுக்கும் வழிவகுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 150 மில்லிகிராம் காஃபியில் 80 முதல் 120 மில்லிகிராம் வரை காஃபின் அளவு உள்ளது. இன்ஸ்டன்ட் காஃபியில் 50 முதல் 65 மில்லிகிராம் காஃபின் உள்ளது. இதேபோல் 150 மில்லிகிராம் டீயில் 65 மில்லிகிராம் என்ற அளவில் காஃபின் உள்ளதாக இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. நாளொன்றுக்கு 300 மில்லிகிராம் அளவுக்கு மேல் காஃபினை உட்கொள்ளக்கூடாது என்றும் அதற்கு மேல் காஃபினை உட்கொள்வதால் உடல் நலனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட சுவையூட்டப்பட்ட குளிர்பானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள், குளிர்பானங்கள் ஆகியவற்றை அருந்துவதனால் உடல் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது.